ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சேர்த்த அனுபவமும் செல்வமும் அவனது அடுத்த தலைமுறைக்கான எதிர்காலத்தை கட்டமைப்பதில்தான் செலவாகிறது. அதிலும் ஒரு தந்தை தன் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வுக்காக செய்யும் தியாகங்கள் மகத்தானது. அந்த தியாகம் சில நேரங்களில் அவருடைய வாழ்நாள் உழைப்பையே கரைத்து விடவும் கூடும். இருப்பினும் உள்ளம் கலங்காத தியாகம் என்றும் தோற்பதில்லை. ஏனெனில் உண்மையான தியாகத்திற்கு கடவுள் ஏதோ ஒரு வடிவில் கை கொடுப்பார். நாம் மற்றவர்களுக்காக செய்த நன்மைகள், எதையும் எதிர்பாராமல் செய்த உதவிகள், நம்முடைய கடினமான தருணங்களில் புயலில் சிக்கிய படகிற்கு வெளிச்சத்தை தந்து காக்கும் ஒரு கலங்கரை விளக்கம் போல் வந்து நம்மை மீட்டெடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு தந்தையின் கதைதான் இது. அவருடைய வாழ்வில் சாய் நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை இங்கு காண்போம். கதை ஆரம்பமாகிறது. திருவாரூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் வரதராஜன் தன் மனைவி பொன்னம்மாள் மற்றும் ஒரே மகள் வித்யாவுடன் வாழ்ந்து வந்தார். 25 வருடங்கள் ஆசிரியர் பணியில் அயராது உழைத்து ஓய்வு பெற்றவர் அவர். தான் வேலையில் இருக்கும்போது தன்னால் இயன்ற உதவிகளை பல மாணவர்களுக்கு செய்து நல்லொழுக்கம், கல்வி ஆகிய இரண்டு கண்கள் என்ற கோட்பாடோடு இருந்தவர். அவரிடம் பயின்ற மாணவர்களில் பலர் இன்று நல்ல நிலைமையில் இருக்கின்றனர். ஓய்வு பெற்ற பின்னரும் கிராமத்து ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக தன் வீட்டில் பாடம் நடத்தி வந்தார் வரதராஜன். பொன்னம்மாள் சாய்பாபாவின் தீவிர பக்தை. வரதராஜன் பெரிதும் கடவுள் வழிபாட்டில் ஆர்வம் காட்ட மாட்டார். தன் கொள்கைகளை என்றுமே அவர் தன் மனைவியின் மீது திணித்ததில்லை. பொன்னம்மாள் கோவிலுக்கு அழைக்கும் போதெல்லாம் அவளின் நம்பிக்கைக்கு மதிப்பளித்து அவருடன் செல்வார். அவர்களின் கனவெல்லாம் தங்களின் ஒரே மகள் வித்யாவிற்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்பதுதான். பல வரன்களை பார்த்து இறுதியில் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த மாப்பிள்ளை ஒருவருக்கு வித்யாவை திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். மாப்பிள்ளை வீட்டார் பெரும் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எந்தவித பகட்டும் இல்லாமல் எளிமையாக இருந்தனர். திருமணத்திற்கு எந்தவித வரதட்சணையும் வேண்டாம் என உறுதியாக கூறிவிட்டனர். வரதராஜனின் குடும்பத்தை மாப்பிள்ளை வீட்டாருக்கு மிகவும் பிடித்திருந்தது. வித்யா தங்கள் வீட்டிற்கு மருமகளாய் வருவது நாங்கள் செய்த பாக்கியம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினர். ஆனாலும் ஒரு தந்தையாக தன் மகளின் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வரதராஜன் விரும்பினார். கல்யாணத்திற்காக வங்கியில் சேமித்த பணம் போதாமல் இருந்தது. சேவை மனப்பான்மை கொண்ட வரதராஜனுக்கு பெரும் சேமிப்பு என்று வேறேதும் இல்லை, அவர் உழைப்பால் கட்டிய வீட்டை தவிர. அவரின் வசதிக்கேற்ப ஆசை ஆசையாய் வடிவமைக்கப்பட்ட வீடு அது. 5.5 சென்ட் நிலத்தில் தரைத்தளம், மேல்தளம் என்று மொத்தமாக 2500 சதுர அடியில் வீடு கட்டப்பட்டிருந்தது. வீட்டை சுற்றிலும் ரோஜா மற்றும் மல்லிகை பூச்செடிகள் பூத்து குலுங்கின. தரைத்தளத்தில் 2 படுக்கையறை வசதியுடன் வாடகைக்கு விடும் நோக்கத்தில் வீட்டை கட்டியிருந்தார் வரதராஜன். தன் பணி ஓய்வுக்கு பின் யாரிடமும் உதவி எதிர்பார்க்க கூடாதென்று உறுதியாக இருந்தார். மேலே வரதராஜனின் குடும்பத்திற்கு ஏற்றது போல் 2 படுக்கையறை வசதியுடன் விலாசமாக அமைந்திருந்தது வீடு. அவரின் ஆசைப்படி புத்தகங்களோடு நேரம் செலவிடுவதற்காகவே ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்படி பார்த்து பார்த்து தன் வாழ்நாள் சேமிப்பில் கட்டிய அந்த வீட்டை பொன்னம்மாள் தடுத்தும் அடமானம் வைத்து கடன் வாங்கி திருமண செலவுகளை செய்தார் வரதராஜன். திருமணம் எல்லோரும் மெச்சும் வகையில் சிறப்பாக நடந்தது. வித்யாவை மகிழ்ச்சியுடன் புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள் வரதராஜனும் பொன்னம்மாளும். திருமணம் முடிந்து 3 மாதங்கள் கடந்திருந்தது. திருமணத்திற்காக வாங்கப்பட்ட நகைகள், துணிமணி, பண்டபாத்திரங்கள் மற்றும் இதர செலவுகள் சேமிப்பை தாண்டி 9.5 லட்சம் கடன் இருந்தது வரதராஜனுக்கு. கீழ் வீட்டின் வாடகை பணம்
மற்றும் ஓய்வூதிய தொகையை கொண்டு வட்டியை செலுத்த பெரும்பாடாக இருந்தது. இருந்தும் தன் நிலை பிறர் அறியா வண்ணம் சமாளித்தார் வரதராஜன். தான் அரும்பாடுபட்டு கட்டிய வீட்டை அடமானம் வைத்ததை எண்ணி அவ்வப்போது வருந்தினார். பெருமூச்சு விட்டபடி எப்படியும் சமாளித்து விடலாம் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டார். வீட்டை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரதராஜனின் மனதில் வேரூன்றியது. அன்றைய பொழுது இனிமையான செய்தியுடன் தொடங்கியது. வித்யா கருவுற்றிருக்கிறாள் என்ற நற்செய்தி கேட்டு வரதராஜனும் பொன்னம்மாளும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். தங்கள் அன்பு மகளுக்கு பிடித்த பழங்கள், பூ ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு அவளின் புகுந்த வீட்டிற்கு சென்றனர். பெற்றோரை கண்டதும் ஓடி சென்று கட்டிக்கொண்டாள் வித்யா. தன் மகளையே இன்னும் குழந்தையாக பார்க்கும் வரதராஜன் அவளுக்கென்று ஒரு குழந்தை வரப்போகிறதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார். மகளுடன் மாலை வரை நேரம் செலவழித்துவிட்டு தங்கள் வீட்டிற்கு திரும்பினர் வரதராஜனும் பொன்னம்மாளும். 3 மாதம் கழித்து வித்யாவை வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும். வளைகாப்பு மற்றும் இதர செலவுகளுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்தார் வரதராஜன். கையிருப்பு பெரிதும் அன்றாட செலவுகளுக்கும் கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்துவதற்கும் சரியாக இருந்தது. எங்காவது வேலைக்கு சென்றால் செலவுகளுக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தார் அவர். மனைவியிடம் தன் யோசனையை கூறினார். இந்த வயதில் நீங்கள் வேலைக்கு போய்தான் ஆக வேண்டுமா என்று கலங்கினாள் பொன்னம்மாள். பொன்னம்மா, ஒரு பெண் தன் பிள்ளையை சுமப்பது 10 மாதம் என்றால், ஒரு ஆண் தன்னை பெற்றவர்களை, தன்னை நம்பி வந்த மனைவியை, தன்னால் பிறந்த குழந்தைகளை தன் ஆயுள் முழுதும் சுமக்கிறான். அந்த சுமை சுகமானது. நீ கலங்காதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனைவிக்கு ஆறுதல் சொன்னார் வரதராஜன். காலை நடைப்பயிற்சி முடிந்து தான் வழக்கமாக செல்லும் கடைக்கு சென்று தேநீர் அருந்தினார் வரதராஜன். சுவரோரமாய் ஒட்டப்பட்டிருந்த விளம்பரம் அவர் கண்ணில் பட்டது. அவ்வூரின் அருகாமையில் இயங்கிக் கொண்டிருக்கும் உணவு தயாரிப்பு கூடம் ஒன்றில் மேலாளர் பணிக்கு ஆள் எடுப்பதாக செய்தி இருந்தது. அதில் நேர்காணல் அடுத்த வாரம் நடைபெறும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மனதில் ஏதோ தோன்ற வீடு வந்து சேர்ந்தார் அவர். நாற்காலியில் அமர்ந்தவாறே யோசனையில் ஆழ்ந்தார். பின்பு தன் மனைவியை அழைத்து நேர்காணலுக்கு தான் செல்ல முடிவெடுத்திருப்பதாக கூறினார் அவர். ஒரு வார்த்தை நம்ம பொண்ணுகிட்ட இதை பத்தி பேசட்டுங்களா என்றாள் பொன்னம்மாள். வேண்டாம் என்று விடாப்படியாக மறுத்துவிட்டார் வரதராஜன். நேர்காணலுக்கான நாள் வந்தது. வரதராஜன் கலந்து கொண்டார். தலைமை நிர்வாகத்தினருக்கு அவரை பிடித்திருந்தது. அடுத்த 15 நாட்களில் வேலையில் சேருமாறு பணி நியமனம் வழங்கப்பட்டது. ஊதிய தொகை 25,000 என உறுதிப்படுத்தப்பட்டது. மகிழ்ச்சியுடன் மனைவியிடம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வீட்டிற்கு புறப்பட்டார் வரதராஜன். எதிர்பாரா விதமாக வரும் வழியில் கல் தடுக்கி கீழே விழுந்தார் அவர். முழங்காலில் ரத்தம் வழிந்தபடி இருந்தது. அருகே இருந்த ஆட்டோ ஓட்டுநரின் உதவியால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் வரதராஜன். தகவல் கிடைத்து பொன்னம்மாள் மருத்துவமனை நோக்கி விரைந்தாள். நல்ல வேளையாக எலும்பு முறிவு ஏற்படவில்லை. காயங்கள் விரைவில் ஆறிவிடும். பயப்பட வேண்டாம். 1 மாதத்திற்கு எங்கும் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது என்று கூறினார் மருத்துவர். இதை கேட்டதும் வரதராஜன் திடுக்கிட்டார். இந்த நிலையில் எப்படி வேலையில் சேர்வது என்று புலம்பினார். பொன்னம்மாள் வித்யாவிற்கு தகவல் தெரிவித்தாள். தன் பெற்றோருடன் 1 வாரம் தங்கியிருந்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்துவிட்டு சென்றாள் வித்யா. வரதராஜன் மனக்கலக்கத்துடன் காணப்பட்டார். அவரின் நிலை கண்டு பாபாவிடம் வேண்டினாள் பொன்னம்மாள். பிறர் கஷ்டப்படும் போது ஓடி ஓடி உதவும் மனிதர் இவர். இவருக்கு இன்று இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நீங்கள்தான் அவரின் மனக்கவலையை போக்க வேண்டும் என்று தன் பிரார்த்தனையை சாமி அறையில் சிரித்தபடி அமர்ந்திருந்த சாய் படத்தின் முன் வைத்தாள். நீங்க கலங்காதீங்க, சாய் இருக்காரு, அவர் நம்மளை பார்த்துப்பார் என்று கணவரிடம் சொன்னாள் பொன்னம்மாள். கடவுள் இறங்கி வந்து நம்ம கடனை கட்ட மாட்டார் பொன்னம்மா, நாம தான் ஏதாவது செய்தாகணும்
என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் வரதராஜன். இந்த பதிலை எதிர்பாராத பொன்னம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். 2 மாதங்களில் வரதராஜனின் உடல் நலன் பொன்னம்மாளின் கவனிப்பில் நன்றாக தேறி இருந்தது. கடைவீதியில் சாமான்கள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்ப பேருந்திற்காக காத்திருந்தார் வரதராஜன். அவரின் முன் கார் ஒன்று வந்து நின்றது. வண்டியிலிருந்து 30 வயது மதிக்கத்தக்க ஒருவன் இறங்கினான். ஐயா, நான் மணி. என்னை நினைவிருக்கிறதா? உங்கள் மாணவன் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். வரதராஜனும் அவனை அடையாளம் கண்டு கொண்டார். அடடே, தினமும் ஏதாவது ஒரு குறும்புத்தனம் செய்துவிட்டு அசடு வழிந்தபடி நிற்பாயே, அந்த மணியா நீ என்று அவனை கட்டிக்கொண்டார். தன் காரிலேயே வரதராஜனை வீட்டில் இறக்கி விடுவதாய் கூறி அவரை வண்டியில் ஏற்றிக்கொண்டான் மணி. வீட்டிற்கு வந்ததும் விடாப்பிடியாக மணியை அழைத்து கொண்டு உள்ளே சென்றார் வரதராஜன். தான் ஒரு பெரிய நிறுவனத்தில் நல்ல பணியில் வகிப்பதாக கூறினான் மணி. அந்நேரம் பார்த்து வரதராஜனிடம் கல்வி கற்கும் பிள்ளைகள் மாலையில் வீட்டிற்கு வந்திருந்தனர். இவர்கள் யார் என்று மணி வினவ, இவர்கள் அனைவரும் இவ்வூரில் வசிக்கும் ஏழை பிள்ளைகள். அவர்களுக்கு மாலை வேளையில் தான் கல்வி சொல்லிக் கொடுப்பதாக கூறினார் வரதராஜன். நீங்கள் இன்னும் மாறவே இல்லை ஐயா, அதே உதவும் குணம் இன்றளவும் குறையவில்லை என்று தன் ஆசிரியரை பாராட்டிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் மணி. 1 வாரம் கழித்து மணி தொலைபேசியில் வரதராஜனை சந்திக்க விரும்புவதாக கூறினான். அவரின் ஒப்புதல் கிடைக்க மாலையில் தான் வருவதாக கூறினான். வீட்டிற்கு வந்ததும் தன் ஆசிரியரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் மணி. ஐயா, அன்று உங்களை சந்தித்ததிலிருந்து எனக்குள் ஒரு யோசனை. எங்கள் நிறுவன முதலாளி அறக்கட்டளை ஒன்றை நிர்வகித்து வருகிறார். அந்த அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் பள்ளியின் மூலம் பல ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி வழங்குகின்றார். அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணிக்கு தற்போது ஆள் தேடி வருகிறோம். ஏற்கனவே அந்த பணியில் இருந்தவர் தன் சொந்த காரணங்களுக்காக பணியிலிருந்து விடுபட்டு பெங்களூரு செல்வதாக இருக்கிறார். உங்கள் வீட்டிற்கு அன்று வந்தபோது நீங்கள் குழந்தைகளுக்கு இன்றும் பாடம் சொல்லிக் கொடுப்பதைக் கண்டு நெகிழ்ந்து போனேன். 4-5 நாட்களாகவே தங்களிடம் இதை பற்றி எப்படி பேசுவதென்று யோசித்தபடி இருந்தேன். உங்களை பற்றி என் முதலாளியிடம் கூற அவரும் உங்களை சந்திக்க விரும்புவதாக கூறினார். உங்களை போன்ற ஒருவர் வந்தால் அந்த பதவிக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் சம்மதிப்பீர்கள் என்று நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஊதியமாக 60,000 ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதில் விருப்பமா ஐயா என்று வரதராஜனிடம் கேட்டான் மணி. வரதராஜனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இது அல்லவா தான் ஆசைப்பட்டது? தனக்கு பிடித்த பணியும் இதுவே. இதை எப்படி மறுக்க முடியும்? கல்வி சேவை, அதே சமயம் கடனையும் அடைக்க முடியும். மகிழ்ச்சியுடன் உடனே சம்மதித்தார் அவர். அப்பள்ளியின் சிற்றேடு ஒன்றை அவரிடம் கொடுத்துவிட்டு விடை பெற்றான் மணி. அவன் சென்ற பின் அந்த சிற்றேடை எடுத்து படித்தார் வரதராஜன். பள்ளியின் பெயர் சாய் மெமோரியல் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தன்னை அறியாமல் சாய்பாபா படத்தை நோக்கி அவரது 2 கைகளையும் கூப்பி வணங்கினார் அவர். பின்னிருந்து கணவனை பார்த்தபடி ஆனந்த கண்ணீரில் நனைந்திருந்தாள் பொன்னம்மாள். அவர் மனதுக்கு ஆசைப்பட்ட வேலையும் கிடைத்தது, கடனும் அடைக்கப்பட்டது. தன்னுடைய வீட்டை அடமானத்திலிருந்து மீட்டெடுத்தார் வரதராஜன். இன்றும் அவர் மனைவி அழைக்க சாய் கோவிலுக்கு சென்று வருகிறார், புதியதாய் பிறந்த நம்பிக்கையுடன். கதை முடிகிறது. இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி இதுதான். நாம் பிறருக்கு செய்த உதவிகள் நம் வாழ்வின் இருண்ட தருணங்களில் ஒளிக்கீற்று போல் வந்து நிற்கும். சாய்பாபா இவர் என் பக்தர், இவர் என் பக்தர் இல்லை என்று பேதம் பார்த்து அருள் புரிவதில்லை. எவன் ஒருவன் தன் கடமைகளை சரிவர செய்கிறானோ, நல்வழியில் நடக்கிறானோ, அவனுக்கு என்றுமே அவர் துணையாக இருப்பார். வரதராஜன் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த உதவி அவருக்கு கடன் சுமையிலிருந்து மீண்டு வர உதவியது.
அவர் வாழ்க்கையில் கடைபிடித்த நல்லொழுக்கம் அவரை கைவிடாது செம்மையான பாதையில் பயணிக்கச் செய்தது. எனவே நாம் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகள் ஒருபோதும் வீணாகாது. அது சரியான நேரத்தில் சரியான வழியில் நமக்கு திரும்பி கிடைக்கும். உங்கள் வாழ்விலும் இதுபோன்று அற்புதம் நிகழ்ந்திருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் saispeakstoyou@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயருடன் ஒரு குரல் பதிவாக பகிரலாம். உங்கள் குரல் பதிவு 10 நிமிடங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் நாங்கள் பகிரும் அடுத்தடுத்த காணொளிகளில் இடம்பெறும். நன்றி.